வணக்கம். மதுரை பிரசாத் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் நான் வெள்ளையங்கிரி மலைக்கு போயிட்டு வந்திருந்தேன். அப்போ நமச்சிவாயத்தை போய் தரிசித்துட்டு வந்தேன். அப்போ வெள்ளையங்கிரி மலைக்கு நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பீங்க. எப்படி போகிறது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி போகிறதுன்னு ஒரு விஷயத்த நான் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வெள்ளையங்கிரி மலையோட டிராவலோட அனுபவத்தையும் உங்களுக்கு வீடியோவாக நான் எடுத்துருக்கிறேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ வெள்ளையங்கிரி மலைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் போயிடணும். கோயம்புத்தூர்ல இருந்து பூண்டின்ற ஒரு ஊருக்கு போகணும். பூண்டியோடைய ஊர்ல இருந்து தான் வெள்ளையங்கிரி மலை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வெள்ளையங்கிரி மலை இருக்கிறாரு. அப்போ பூண்டிக்கு எப்படி போறது அப்படின்னா, கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க அங்கிருந்து டிராவல் பண்ணி 1.5 ஹவர்ஸ் டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க பூண்டிக்கு போயிடலாம். பூண்டியோடைய ஊருக்கு போன உடனே அங்கிருந்து வெள்ளையங்கிரி மலை ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க பூண்டிக்கு போறதுக்கு எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு பஸ் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? கவர்மெண்ட் பஸ்ஸே இருக்கு, அரசு பஸ் இருக்கு. நீங்க டிராவல் பண்ணலாம். கடைசி பஸ் நைட் 8:30க்கு. அதே மாதிரி நீ வெள்ளையங்கிரி பயணம் முடித்துட்டு வரும்போது கடைசி பஸ் 8:30. அதாவது பூண்டியில இருந்து கோயம்புத்தூருக்கு வர்றதுக்கு லாஸ்ட் பஸ் நைட் இரவு 8:30 மணி. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். வாங்க இப்போ நம்ம மலை ஏறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப ஓம் நம சிவாய. இப்ப இதான் பாத்தீங்கன்னா பூண்டி. அதை பூண்டின்னு சொன்னாலே அதோட மடிவாரம். இப்ப நாங்க மலை ஏறதுக்கு காலையில நாங்க அதிகாலை ஒரு 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் இருட்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த டைம் தான் நாங்க மலை ஏறதுக்கு பிளான் பண்ணி இப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நேரம் விடிஞ்சிச்சு. விடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த படிக்கட்டுக்கிட்ட உட்காந்துருக்குமா, நாங்க எல்லாம் ஃப்ரெண்டா தான் ஒரு 5 பேர் நாங்க டிராவல் பண்ணோம். இந்த 5 பேர் எப்படி டிராவல் பண்ணணுன்றது பாருங்க. இந்த 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 படிக்கட்டில் உட்கார்ந்து இருந்துட்டு, இப்போ இது ஃபர்ஸ்ட் மலை. இது முதல் மலை இது. இந்த முதல் மலையில தான் நாங்க இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். கையில ஒரு குச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த ஸ்டிக்கு, அந்த குச்சி இல்லாம நீங்க எப்பயுமே மலை ஏற முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த குச்சி தான் நம்மளை ரொம்ப ஸ்ட்ராங்கா எங்கேயும் மலையிலேருந்து கீழே விழுகாம இருக்கிறதுக்காண்டி பாருங்க. பின்னாடி பாருங்க, நாங்க நடந்து வந்த பாதை அது. இப்போ இதுதான் இந்த படிக்கட்டு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த படிக்கட்டு. இது படிக்கட்டு வழியா தான் நம்ம இப்போ மேலே ஏறணும். இது முதல் மலை. இந்த முதல் மலையிலிருந்து இப்போ ஏறணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என் கையில் ஒரு வாக்கி டாக்கி ஒன்று வச்சிருக்கிறேன். இந்த வாக்கி டாக்கி எப்படி எனக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் இறைவனோட செயல்னா சொல்லுவாங்க. அதாவது நான் ஈசாவில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ எங்களுடைய பாதுகாப்புக்காண்டி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு வாக்கி டாக்கி எங்கிட்ட கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? வாங்க நம்ம ட்ராவல் பண்ணலாம். இப்போ இந்த ஏரி போயிட்டு இருக்கேன் இல்லைங்களா? பாருங்க. இப்போ இது மலையோட முதல் மலையில பாதி இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரெண்டு இவர். அதுக்கப்புறம் அங்கே பாருங்க, எவ்வளோ கல்லுக்கள்லாம் இருக்கு பாருங்க. இந்த கல்லுகள்லாம் நம்ம டிராவல் பண்ணி தான் முதல் மலையை நம்ம கிராஸ் பண்ணணும். ரொம்பயும் பயப்படலாம் தேவையில்லை. நீங்க பொறுமையா நடந்தீங்கன்னாவே இந்த பாதைகளை நம்ம ஈஸியா கடந்து போயிடலாம். இப்போ அந்த முதல் மலையில பாதி தூரத்துல இருந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, கீழே கோயம்புத்தூர்ல ஈசா இருக்கு இல்லையா? அந்த இடத்த நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். கொஞ்சம் இது கீழே இருக்கிறது தான் நம்மளுடைய நண்பர்கள் தான் கீழே இருக்கிறாங்க. இந்த ஃபுல்லா ஆனா நாங்க முதல் நாள் மழை பெஞ்சனால நாங்க மறுநாள் காலையில தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பாறைகள், அது அந்த ஸ்டிக்கு கையில இருக்கு பார்த்தீங்களா? இப்ப ஸ்டிக் எதுக்கு பயன்படுதுன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? இறங்கி வராங்க பாருங்க. இறங்கி வரவங்கலாம் வச்சுட்டு இருக்காங்க. இது முதல் மலையோடைய முடிவு. அதாவது வெள்ளை பிள்ளையார் கோவில்னு சொல்லுவாங்க. இவரை நம்ம முதல் மலை அப்படின்னா முதல் மலையை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம முதல் மலையை கடந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த வெள்ளை பிள்ளையார் கோயிலை கடந்துட்டோம் அப்படின்னா முதல் மலை முடிந்து விட்டது. அதாவது இரண்டாவது மலையோட ஆரம்பம். முடிவு விநாயகர், ஆரம்பமும் விநாயகர் தான். இரண்டாவது மலை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா,
படிக்கல்லு மாரி இருந்தது இல்லைங்களா? இப்ப படிக்கல்லாம் கிடையாது. அத படிக்கட்டுனா படிக்கட்டு மாரி இருந்தது இல்லையா? அந்த மாரி இல்ல. கொஞ்சம் வந்து பாதைகள் வந்து ஒரு தரைத்தளம் மாரி தான் இருக்கு. அ தரைத்தளம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க பாறைகள்லாம் இடுக்குகள் மாரி தான் இருக்கு. அந்த பாறைகள்ல தான் நம்ம வந்து இப்ப கடந்து போவோம். நம்ம நண்பர் இவரு. தெரியுதுங்களா? நம்ம நண்பர் இவரு. இவரு ஐயப்பன் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. அதனால இவரு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஏறிறாரு. ஆனா இந்த இடத்துல வந்து நம்ம வேகத்த விட வந்து விவேகம் தான் நமக்கு முக்கியம். அதாவது பொறுமையா நடந்தோம் அப்டின்னா, நம்ம வந்து ஈஸியா நம்ம டிராவல் பண்ணிறலாம். என்னன்னா பொறுமை தான் இந்த மலை ஏறுறதுல வந்து ரொம்பயும் முக்கியம். 2வது மனத்தோடைய திடம். மனம் வந்து கட்டுப்பாடோட ஒரு நிலையோட அப்பன் வெள்ளையங்கிரி ஐயன நம்ம பார்க்க போறோன்ற ஒரு உணர்வு மட்டும் நம்மகிட்ட இருக்கணும். வேற எந்த சிந்தனைகள் வேண்டாம். எந்த ஒரு சிந்தனைகள் இல்லாம நீங்கள் டிராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஈஸியா வந்து இந்த பயணங்கள் முடியும். 2வது மலை நடுவுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு குகை மாரி இருந்தது. சரி என்னான்னு போய் டிராவல் பண்ணி பார்க்கும்போது, ஒரு குட்டியா ஒரு சிவன் லிங்கம் மாரி வச்சிருக்கிறாங்க. 2வது மலையினர்ல. இதுக்கு அடுத்து தான் வந்து வழுக்குப்பாறை தெரியுதுங்களா? இது வந்து வழுக்குப்பாறை. வழுக்குப்பாறை தெரியுதா பாருங்களேன். இந்த வழுக்குப்பாறை வந்து கிராஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, 2வது மலையில பாதி தூரம் போனதுக்காண்டி ஒரு இலக்குன்னு வச்சுக்கிடலாம் இதுல. இந்த வழுக்குப்பாறைய கடந்து போறது கொஞ்சம் ஆ கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த பாறைகள கடந்து போகும்போது. ஏன்னா, இப்டி ஸ்லோப்பா தான் இருக்கும் பாருங்க. ஒரு வயசானவரு கூட ஏறி வந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா? ஒரு வயசானவர் ஏறி வந்துட்டு இருக்காரு பாருங்க. இந்த மாரி வந்து யாரு வேணாலும் இந்த வெள்ளையங்கிரி அப்பன தரிசிக்கிறதுக்கு தாராளமா போகலாம். அவருடைய கருணை வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். நானும் பின்னாடி வந்துட்டு இருக்கேன் பாருங்க. பின்னாடி எங்க நண்பர்கள் எல்லாரும் வந்துட்டு இருக்கிறோம் இப்ப. இந்த படிக்கட்டு பாருங்க எவ்வளோ இதா இருக்குன்னு பாருங்களேன். அதாவது ஒரு ஸ்லோப் மாரி தான் இருக்கு. அந்த ஸ்டிக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வழுக்கு பாறைய கடந்து போறது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும். அதாவது இது வந்து 2வது மலை. 2வது மலையில வழுக்குப்பாறை இருக்கு. வழுக்குப்பாறைய கடந்துட்டோம் அப்படின்னா, சுனை நீரும் இருக்கு. சுனை நீர் என்னன்னா பியூர் வாட்டர். அதாவது மினரல் வாட்டர விட ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, மலைகள் இடுக்குக்கு அடியில பாறைகள், வேர்கள் அதுக்கு நடுவுல வந்து நம்ம குடிக்கிறதுக்கு உண்டான தண்ணி வந்து கிடைக்கும் இதுல. சரிங்களா? பாருங்க வழுக்குப்பாறை பார்த்தீங்களா? இது வந்து என்ன ஒரு பெரிய மலை. மலையில வந்து படிக்கட்டுலாம் செதுக்கியிருக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து சுனை நீர். இந்த சுனை நீர் காட்டுறேன் பாருங்க. நண்பர்கள்லாம் அமர்ந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இது இந்த மரங்களுக்கு நடுவுல வந்து தான் அந்த சுனை நீர் வருது பாருங்க. வருதுங்களா? இந்த பாருங்க. இது இந்த மரத்துக்கு கீழ அதான் அந்த சுனை நீர் வந்து வருது. தெரியுதுங்களா? சுனை நீர் தெரியுதுங்களா? இங்க வந்து தண்ணி நீங்க பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வாட்டர் கேன்ல நெறைய பேர் இங்க வந்து வாட்டர் வந்து எடுத்துக்கிடுவாங்க. என்ன காரணத்துக்காண்டி இங்க வாட்டர் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த 7 மலைய நம்ம ரீச் பண்றதுக்குள்ள, நமக்கு வந்து உடம்புக்குள்ள நீர் சத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அந்த நீர் சத்து வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம நடக்கும்போது தான் தெரியும் உங்களுக்கு. ஓகே. இப்ப 2வது மலையில வந்து இந்த சுனை நீர எடுத்துக்கிட்டு, நம்ம வந்து இத டிராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். ஆனா தண்ணி வந்து கட்டாயம் வச்சுக்கங்க நீங்க. சுனை நீர பிடிச்சுக்கிட்டு கிளம்புன உடனே, ஒரு பெரிய ஒரு தரிசனம் நமக்கு காத்துட்டு இருக்கு. என்ன தரிசனம்னா பார்த்தீங்களா? பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தர் வந்து இங்க வந்து காட்சி குடுக்குறாரு நமக்கு எல்லாத்துக்கும். எப்படி காட்சி குடுக்குறாரு அப்படின்னா, அவர் வந்து இங்க வந்து இருந்து தான் தியானம் பண்ணாரு. தியானம் பண்ணி ரொம்ப இந்த வெள்ளையங்கிரி அப்பனுக்கு உண்டான பாதைகள வகுத்து குடுத்தவரு நம்ம பாம்பாட்டி சித்தர் தான். நம்ம பாம்பாட்டி சித்தர் உள்ள இருக்காரு பாருங்க. இருக்காரா? பாம்பாட்டி சித்தர தரிசனம் பண்ணிக்கிட்டு, நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா இன்னொன்னு என்னன்னா, பாம்பாட்டி சித்தருக்கும் இந்த வெள்ளையங்கிரிக்கும் ரொம்பயும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதாவது
இணைப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா, பாம்பாடி சித்தர் தான் வந்து இந்த மலைக்கு வந்து வெள்ளையங்கிரி அப்பனை தரிசிக்கிறதுக்காண்டி பாதைகளை உருவாக்குனாரு. ஓகேங்களா? நம்ம அந்த பாம்பாடி சித்தர் இந்த முறையில வந்து நம்ம எப்பயும் நினைச்சுக்கிட்டே நீங்க இந்த மலை ஏறுற பயணத்தை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. ஆனா பாம்பாடி சித்தர் நம்ம கூடயே வருவார். ஓகேங்களா? பாம்பாடி சித்தரை கிளாஸ் பண்ணோம்னா 3வது மலை வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும். 3வது மலையும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் கொஞ்சம் கரடுமுரடா தான் இருக்கும். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, முதல் மலையை கடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். முதல் மலையை நீங்க கடந்துட்டீங்கன்னா, 2வது மலை ஓரளவு பரவால்ல. 3வது மலை கொஞ்சம் இந்த மரங்கள் இடுக்குக்குள்ள போகணும். வேர்கள் போயிட்டுருக்கும். அதுக்குள்ள போகணும். அதாவது டிராவல் பண்றத என்ஜாயபிள் பண்ண அப்ப நமச்சிவாயத்த நெனச்சுக்கிட்டு நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, ஈஸியா நீங்க வந்து கிராஸ் பண்ணிடலாம். போயிட்டு ஐயன் வெள்ளையங்கிரிய வந்து தரிசனம் பண்ணலாம். இப்ப இந்த 3வது மலை பாருங்களேன், இதுவும் கொஞ்சம் வந்து மேடும் பள்ளமுமா தான் இருக்கும். ஆனா 3வது மலைய கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், கொஞ்சம் மனசுக்கு வந்து ஒரு தெம்பு கிடைச்சிரும். ஏன்னா பாதி தூரம் வந்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து படிக்கட்டுலாம் கிடையாது. பாறைகளுக்கு நடுவுலயும், மரங்களுடைய வேர்களுக்கு நடுவுலயும் தான் நம்ம வந்து இப்ப இத டிராவல் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இப்ப இந்த மாரி நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது, நம்ம மனது வந்து ரொம்பயும் கட்டுப்பாடோட தைரியமா இருக்கு. மன தைரியம் ரொம்பயும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. மன தைரியம் இல்ல அப்டின்னா, நம்ம இந்த மலை ஏறுறது ரொம்ப வா ஒண்ணு நீங்க பயப்பட தேவையில்ல. அப்ப நமச்சிவாயத்த நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்டின்னா, உங்க கூடயே வருவாரு. கூடயே பாம்பாடி சித்தரும் வருவாரு. என்ன வெள்ளையங்கிரி ஐயன தரிசிக்க போனோம் அப்டின்னா வந்துருவாரு. ஓகேங்களா? இதனுடைய தொடர்ச்சி வந்து 4வது மலை, 5வது மலை அதுக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.